ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அதிகாலையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைய பொது அறிவு சார்ந்த பகுதியில் இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், தானிய பயிர் என்று எதையெல்லாம் நம்ம அழைக்கிறோம் அப்படிங்கிறதான் இன்றைய கேள்வி. நேற்று ஒரு நண்பர் வந்து பதிலையும் அப்பயே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி மட்டும் இந்த பதிலையும் இந்த வீடியோ மூலிமாவே தெரிவிக்கிறேன். நம் தானிய பயிர் என்று அழைக்கப்படும் பயிர்கள் கோதுமை, நெல், இதை தான் நம்ம தானிய பயிர் என்று அழைக்கிறோம். ஸோ இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் கூட இது ஒரு சின்ன நினைவூட்டலாக இருக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த பொது அறிவு கேள்வி பதில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு சேர்த்து தெரிவிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மருத்துவ குறிப்பு. இந்த குறிப்பு இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு சிலருக்கு வாதம், பித்தம் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அதில் வாதம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம் ஸோ பித்தம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சின்ன வெங்காயத்தை நெய் விட்டு வணக்கி அதில் வெல்லம் சேர்த்து தினம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பித்தம் படிப்படியாக குறைஞ்சி வரும். இது யாருக்காலும் இப்போ இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா, பித்தம் அதிகமாக இருக்குது, தலை வலிக்குது, வாந்தி வருது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நெய் விட்டு வணக்கி வெல்லம் சேர்த்து கொடுங்க. கண்டிப்பாக அது கொஞ்சம் தீர்வு கிடைக்கும். குறைஞ்சி நல்லாவே குணமாகும். இப்படி ஒரு பொது அறிவு சார்ந்த பகுதியிலேயே மருத்துவ குறிப்பையும் சேர்த்து உங்களுக்கு தெரிவிக்கல ரொம்பவே மகிழ்ச்சி. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.